ஹாய். ஸோ இந்த வீடியோவில் நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஷின்ஸ் பார்க்கலாம். இந்த கொஷின்ஸ் என்னோட ஆவரேஜ் ஷார்ட்ஸில் நான் உங்களுக்கு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதில் உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட ஆன்சர் கீ தான் இது. ஸோ அதில் உங்களுக்கு ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்காக ஒரு 10 கொஷின்ஸ் இருந்திருக்கும். ஸோ அந்த 10 கொஷின்ஸோட ஆன்சர் கீ தான் இது. ஸோ உங்களுக்கு சால்வ் பண்ணியிருந்தாலும் சரி, சால்வ் பண்ணுறதுல சம் டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் சரி, ஸோ ஒன்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு இதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ கொஷின்ஸ்க்கு போகலாமா? The average temperature of the first 4 days of the week is 35 degree. அப்ப first 4 days வந்து average எவ்வளவு? 35 degree. If the 5th day temperature is 40 degree Celsius, what is the average temperature for the 5 days? இப்போ 5th day மட்டும் அந்த single day நம்மளோட temperature எவ்வளவு? 40 degree Celsius. இது 5th டே மட்டும் தான் பற்றி பேசுகிறோம். இனிமேல் தான் ஓவரால் 5 டேஸும் பேச போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இங்கே 35 இங்கே 40 இருக்கு. ஒருவேளை இந்த 5th டேயும் 35 இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஓவரால் ஆவரேஜ் எவ்வளவு? 35ன்னு சொல்லிட்டு சம்ம முடிச்சிருப்போம். பட் 5th டே என்ன ஆகுது? ஒரு 5 டிகிரி அதிகமாக இருக்கு. இப்போ இந்த ஓவரால் டேக்குன்னு வரும்போது ஆவரேஜ் என்ன பண்ணும்? இந்த எக்ஸ்ட்ரா இவங்க வச்சிருக்க 5 இங்க இருக்க எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்கும். அதானே ஆவரேஜ் பண்ணும். இப்போ எல்லாருமே 35 ஆயிட்டாங்க, ஆவரேஜ் 35 இருக்கு. சிம்பிள், முடிஞ்சிருச்சு. பட் இவங்க எக்ஸ்ட்ரா 5 வச்சிருக்காங்கல்ல, ஆவரேஜ் இப்போ எல்லாரும் ஒன்று சேரும் போது ஆவரேஜ் என்ன பண்ணும்? அதிகமா வச்சுக்கிறவங்கள்ட்ட எடுத்து எல்லாருக்கும் கம்மியா இருக்கவங்களுக்கு கொடுத்து எல்லாரும் ஈக்குவலா சேஞ்ச் பண்ணி ஆவரேஜா ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ இங்க அதிகமா எவ்வளவு வச்சிருக்காங்க? 5 இருக்காங்க. அப்ப அதை ஃபர்ஸ்ட் எடுக்கும். 5 வெளியே எடுத்துருவோமா? 5 வெளியே எடுத்தாச்சு. இனி என்ன பண்ணும்? அங்க இருக்க எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்கும். இங்க 4, இங்க ஒரு 1, 4 + 1 5 பேர் இருக்காங்க. இந்த 5 பேருக்கும் ஈக்குவலா பிரிச்சு கொடுக்கும். அப்ப 5 பேருக்கு ஈக்குவலா பிரிச்சு கொடுத்தா ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு வரும்? இருக்கிறத விட ஒரு எக்ஸ்ட்ரா 1 வரும். இருக்கிறது என்னது? 35. அதை விட எல்லாருக்கும் எக்ஸ்ட்ரா 1 வந்துச்சுன்னா அது எங்க ரிஃப்ளெக்ட் ஆகும்? நம்மளோட ஆவரேஜ்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். +1 36. கிளியரா? புரியுதா? ஈஸியா இருக்கா? ஸோ கான்செப்ட் புரிஞ்சிருச்சுன்னா பார்த்ததுமே ஆன்சர் பண்ணலாம். இவ்வளோ ஸ்டெப்பே தேவை இல்லை. கான்செப்ட் கிளியரா புரிஞ்சிருச்சுன்னா பார்த்ததுமே 4 டேஸோட ஆவரேஜ் 35, 5th டே வந்து 40னா 2 பேருக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து 5. இந்த 5 5 பேருக்கு பிரிச்சு கொடுக்கும். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் 1 இன்க்ரீஸ் ஆகும். 35 + 1 எவ்வளவு? 36. ஆன்சர் முடிச்சிடும். ஓகேவா? புரியுதா? இது கிளியரா இருக்கா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் क्वेश्चन. The average of 5 numbers is 10. ஒரு 5 நம்பர்ஸ் இருக்கு. கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண சம டக்குன்னு பண்ணிடலாம். வெறும் 5 செகண்ட்ஸ் இப்படி பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா ஆன்சர் பண்ணிடலாம். இஃப் ஈச் நம்பர் இஸ் இன்க்ரீஸ்ட் பை 2, நான் என்ன சொன்னேன்? அங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அது எங்க ரிஃப்ளெக்ட் ஆகும்? ஆவரேஜ்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்ப 5 நம்பரோட ஆவரேஜ் 10னா ஒவ்வொருத்தருக்கும் ஈச் நம்பர் தானே சொல்லியிருக்காங்க. ஈச் நம்பர் இஸ் இன்க்ரீஸ் பை 2. அப்போ ஒவ்வொரு நம்பரும் 2 இன்க்ரீஸ் ஆனா ஆவரேஜ்ல என்ன ஆகும்? 2 இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நியூ ஆவரேஜ் என்னது? 10 + 2 12. அவ்வளவுதான். புரியுதா? ஸோ ஆவரேஜோட இதே அதுதானே. இங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அது ஆவரேஜ்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் 2 ஈச் நம்பர்ல 2 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆவரேஜ்லயும் 2 இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நியூ ஆவரேஜ் என்னது? 10 + 2 12. நெக்ஸ்ட் क्वेश्चन. The average height of the 10 players is 160 cm. ஒரு 10 players இருக்காங்க. அவங்களோட ஆவரேஜ் ஹைட் எவ்வளவு? 160 cm. அப்ப 10 players இருக்காங்க. அவங்களோட ஆவரேஜ் ஹைட் வந்து 160 cm. ஓகேவா? இஃப் த கோச் இஸ் இன்க்ளூடட். இப்போ இதோட கோச் உள்ள வராங்க. அவங்களோட கோச் உள்ள வரும்போது 10 இருக்கிறவங்க என்ன ஆவாங்க? 11 மாறுவாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா the average height is increases by 5 cm. அப்ப 11 இருக்கும்போது என்ன ஆகுது? 5 cm இன்க்ரீஸ் ஆகுனா 165 சேஞ்ச் ஆவாங்களா? 160 இருக்கிற எல்லாரும் 165 மாறுவாங்க. இப்போ யூசுவலா பண்ற மாதிரி தான் எல்லாருமே 160 இருந்தால் இவங்களும் 160. புதுசா இப்ப கோச் வரும்போது எந்த சேஞ்சஸும் இல்லாம 160 இருந்தாங்க அப்படின்னா ஓவரால் ஆவரேஜ் என்ன இருக்கும்? 160 இருக்கும். ஆன்சர் முடிச்சிருவோம் ஆன்சரை. கரெக்டா? ஆனா அப்படி இல்ல. என்ன வந்திருக்காங்க? கோச் உள்ள வரனால ஒரு 5 ஆல்ரெடி இருக்கிறத விட ஒரு 5 அதிகமா இருக்கும். இப்ப ஆவரேஜ் என்ன பண்ணும்? பார்த்துட்டு விட்டுருமா? அதிகமா இருக்கிறதா ஃபர்ஸ்ட் எடுக்கும். எவ்வளவு அதிகமா இருக்காங்க? ஆவரேஜ்ல 5 அதிகமா இருக்காங்க. அப்ப ஆவரேஜ் இந்த 5 அதிகமா இருக்கிறத வெளியே எடுக்கணும்னா இங்க இருக்க ஒவ்வொருத்தருக்கும் 5 வெளியே எடுக்கணும். அப்ப மொத்தம் 11 இருக்காங்களா? 11 கிட்ட இருந்து 5 வெளியே எடுத்தா
டோட்டலா 55 வெளியே எடுக்கணும். இதான இந்த கோச் வந்து எக்ஸ்ட்ரா கொண்டு வந்தது. இருக்கிறவங்க 160, கோச்சும் 160 இருந்தாங்கன்னா ஆவரேஜும் 160. ஆனா அந்த கோச் வந்து இருக்கிறவங்கள எக்ஸ்ட்ரா கொண்டு வந்தது எவ்வளவு? 160, ஒரு 55 எக்ஸ்ட்ரா வச்சிருக்காங்க. அப்ப அந்த 55 ஆட் பண்ணோம்னா ஆன்சர் என்ன வரும்? 215. ஸோ ஆன்சர் என்னது? நமக்கு ஹைட் ஆஃப் த கோச் தானே கேட்குறாங்க. கோச்சோட ஹைட் என்னது? இருக்கிறவங்களோட 55 அதிகமாக வச்சிருக்காரு, அதுதான் கோச்சோட ஹைட். இருக்கிறது 160, அவர் எக்ஸ்ட்ரா கொண்டு வந்ததா இருக்கிறவங்களோட அதிகமாக வச்சிருந்தது 55. அப்போ 160 + 55 215. அவ்வளோதான். ஈஸியாக இருக்குல்ல? Next question. A batsman has an average of 30 runs in 11 innings. How many runs should he score in his next innings? அதாவது 12th இன்னிங்ஸ்ல எவ்வளவு ஸ்கோர் பண்ணா அவர் ஆவரேஜ் 33 ஆகும். இந்த சம் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம், லாஸ்ட் வீடியோலயே பார்த்திருக்கோம். இப்போ திரும்பி அதை பண்ணுவோம். ஓகேவா? 30 ரன்ஸ் 30 ரன்ஸோட 11 இன்னிங்ஸோட ஆவரேஜ் வந்து 30 ரன்ஸ். ஸோ இன்னிங்ஸை கீழே போகணும், ஆவரேஜாக மேலே போகணும். 11 இன்னிங்ஸோட ஆவரேஜ் வந்து 30 ரன்ஸ். ஹவு மெனி ரன் ஷுட் ஹீ ஸ்கோர் இன் ஹிஸ் நெக்ஸ்ட் இன்னிங்? அதாவது 12th இன்னிங்ல எவ்வளோ பண்ணியிருந்தா ஆவரேஜ்? அப்போ மொத்தம் 11 + 1 12 டோட்டலாக சேர்த்து எவ்வளவு? 33 ஆவரேஜ். இப்போ 11 இன்னிங்ஸ் வரைக்கும் 30 தான். அப்ப என்ன சொல்லுவீங்க? ஒவ்வொருத்தரும் 30 சொல்லிருப்பீங்க. இப்ப 12 உள்ள வரனால, இன்னொரு இன்னிங்ஸ் 12th இன்னிங்ஸ் உள்ள வரனால எல்லாருமே இப்ப 33 ஆயிட்டாங்க. இப்ப ஒருவேளை 12th இன்னிங்ஸ் உள்ள வரும்போதும் ஆவரேஜ் 30 தான் இருக்கு அப்படின்னா ஓவரால் ஆவரேஜ் எவ்வளவு? இது 30 தான் இருக்குன்னா ஓவரால் ஆவரேஜ் என்ன இருக்கும்? 13 இருக்கும். 30 தானே இருக்கும். ஒரு ஆவரேஜ் 13 இருக்கும். சம்மையும் முடிச்சிருப்போம். பட் என்ன இருக்கு? இங்க 3 அதிகமா இருக்கு. 3 அதிகமா இருக்கா? ஆவரேஜ்ல 3 அதிகமா இருக்குன்னா என்ன மீனிங்? இங்க ஆவரேஜ்ல ஒரு 3 அதிகமா இருக்குது நமக்கு கண்ணுக்கு தெரியுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க இருக்க ஒவ்வொருத்தருக்குமே 3 அதிகமா இருந்தா மட்டும்தான் ஆவரேஜ்லயும் 3 அதிகமா இருக்கும். அப்ப அங்க இருக்க ஒவ்வொருத்தர் மொத்தம் எத்தனை? 12க்கு 3 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டோட்டலா 36 எக்ஸ்ட்ராவா இருக்கு. இந்த 12th இன்னிங் கொண்டு வந்தது. இந்த 12th இன்னிங் மத்தவங்களை விட ஒரு 36, ஆவரேஜ்ல 3, ஓவராலா 36 அதிகமா கொண்டு வந்திருக்காங்க. அப்போ நம்மளோட 12th இன்னிங்ஸ்ல எவ்வளவு ரன் எடுத்தாருன்னு கேட்டா ஆல்ரெடி 30 எக்ஸ்ட்ராவா எடுத்தது, எல்லாரையும் வந்து எடுத்தது 30, மத்தவங்களோட எக்ஸ்ட்ரா வச்சிருக்கிறது 36. ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 66. இதுதான் ஆன்சர். கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. the average marks of 9 students in a group is 62. ஒரு குரூப்ல ஒரு 9 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களோட ஆவரேஜ் எவ்வளவுன்னு சொல்லிட்டாங்க? 62ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? if one more students marks are added, இப்போ ஒரு one more students ஓடது நம்ம ஆட் பண்றோம். அதான் 9 வந்து இப்போ 10 மாறுது. ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஆட் பண்ணும்போது 10 தானே மாறும். ஸோ 10 ஆகுதுன்னா இது increases by 63. 63ல 3 increases by 3. ஒரு 3 இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப 3 இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 65. ஒரு 3 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆவரேஜஸ் இன்க்ரீசஸ் பை 3. அப்ப 3 அதிகமா இருக்கு. புதுசா ஒருத்தர் உள்ள வரும்போது 3 அதிகமா இருக்கு. இப்போ எல்லாருமே ஒருவேளை 62வா இருந்தாங்க அப்படின்னா ஓவரால் ஆவரேஜும் என்ன இருக்கும்? 62வா இருக்கும். கிளியர் தானே? பட் எவ்வளவு இவர் அதிகமா இருக்காரு? புதுசா ஒருத்தர் உள்ள வரனால ஆவரேஜ்ல எவ்வளவு அதிகமா இருக்கு? 3 அதிகமா இருக்கு. அப்போ இங்க இருக்க ஒவ்வொருத்தருக்கும் 3 அதிகமானா மட்டும்தான் ஓவரால் ஆவரேஜ்லயும் 3 வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்ப இங்க இருக்க 10 பேருக்குமே 3 அதிகமா இருக்கும். இந்த அதிகமானது தான் என்னது? அந்த புதுசா வந்த அந்த ஒன் மோர் ஸ்டூடெண்ட்ஸோட மார்க். இப்போ ஆல்ரெடி எல்லாரோட அவர் எடுத்தது 62, பட் எல்லாரை விட இவர் எவ்வளவு மார்க் எக்ஸ்ட்ரா வச்சிருக்காரு? ஒரு 30 மார்க்ஸ் அதிகமா வச்சிருக்காரு. அப்ப அவரோட மார்க் எவ்வளவுனா 62 + 30 92 மார்க். கிளியர்? வாட் ஆர் த மார்க்ஸ் ஆஃப் த 10th ஸ்டூடெண்ட்? எவ்வளவு மார்க் வாங்கியிருப்பாரு? 92 மார்க்ஸ். கிளியர்? இது கிளியரா? இது வரைக்கும் புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் சம்ஸோட பார்க்கலாம். தேங்க்யூ.